ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து திமுக தன்வசப்படுத்தியது. அது மட்டுமின்றி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென திமுக கட்டளையிட்டது கமலுக்கு பிடிக்கவில்லை. அதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தலிலேயே போட்டியிடவில்லை என ஜகா வாங்கிவிட்டார். கமல் எடுத்த முடிவு அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரவலான ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் விருப்ப மனு பெறப்பட்டது. விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இது மாநிலத்தில் உள்ள பிற அரசியல் கட்சிகள் வசூலிக்கும் கட்டணத்தை விட மிக அதிகம் என்று பல தொண்டர்கள் தங்களது குமுறலை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆரம்பத்தில் இக்கட்டணம் குறித்து சில தயக்கங்கள் நிலவிய போதிலும் தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய கட்டணத்தையும் செலுத்தினர். கடைசியில் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கமல் வெளியிட்ட அறிவிப்பு விண்ணப்பித்த பலருக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை உண்டாக்கியது. இந்த அறிவிப்பில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்கள் குறித்தோ பணம் திரும்ப வழங்கப்படும் என்பது குறித்தோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: தேர்தல்களிலேயே போட்டியிடப் போவதில்லை என்றால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதன் நோக்கம் என்ன? இந்த முறை நமக்கு நிச்சயம் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி எங்களில் பலரும் கடந்த சில ஆண்டுகளாக களத்தில் அயராது உழைத்தோம். கோவையை பொறுத்தவரை தொண்டர்களின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்தன. ஏனெனில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யமும் அங்கம் வகிப்பதால் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற கட்சிக்கு வலுவான வாய்ப்பு இருப்பதாக தொண்டர்கள் உறுதியாக இருந்தனர். இப்போது தேர்தலில் போட்டியிடாத நிலையில் விண்ணப்ப கட்டணத்தை திரும்பத் தர வேண்டியதுதானே முறை. அதை தராமலும் அது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடாமலும் இருப்பது என்ன நியாயம் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர்.